ஸோ ஹாய் சார், நான் தர்ஷிகா வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து வரேன். நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேண்டி சர்வே எடுத்து வந்திருக்கோம் சார். என்ன கண்டென்ட்னா வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்னால நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நாங்கள் சர்வே எடுத்து வந்திருக்கோம் சார். நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இன்டர்வியூக்காக நான் வந்து ஊருக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் இது பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸே வந்து ஆன்லைனில் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் பார்த்துருக்கேன். பஸ் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து புக் ஆகிடுச்சு. புக் ஆனதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ணும்போது சர்வர் கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே வரும்போது வந்து சர்வர் கிராஷ் ஆகி டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு அது தெரியாது. நான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு வந்துட்டு பஸ்ஸுக்கு போனால் அங்கே டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சுங்க, நீங்கள் டிக்கெட் புக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் இப்போ டிக்கெட்டும் போயிடுச்சு. அப்புறம் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைனால வந்துட்டு இந்த நிறையா அந்த ஆன்லைன் யூஸ் பண்ணுறோம், ஆன்லைனில் பஸ் டிக்கெட்டு புக் பண்ணுறவங்க, அப்புறம் இந்த வயசானவங்க அந்த மாதிரி போகிறவங்களாம் வந்து ரொம்ப இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். Myself Deepika. I am currently pursuing BE Computer Science and Engineering at SMS College of Technology, Coimbatore. என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து டிக்கெட் புக்கிங். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இது பண்ணியிருக்கீங்க? லைக் இப்போ வந்துட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் வந்துட்டு சீட்ஸ் அவைலபிள் காட்டும். அண்ட் தென் உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா சீட் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும், இல்லைனா சீட் வந்து சோல்ட் அவுட்டுன்னு காட்டும். லைக் அப்புறம் வந்துட்டு டைமிங் வந்துட்டு சீக்கிரமாக ரீச் ஆகிற மாதிரி காட்டும், பட் ரொம்ப டிலே இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸில் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக இருக்கும், இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஹலோ சார், என் பேர் தேவேஷ். நான் எஸ்என்எஸ் காலேஜ்னு வரேன். ஆன்லைன் புக்கிங்கில் ஏற்படுற ப்ராப்ளம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆன்லைன் வந்து ரொம்ப இதாக இருக்குது சார். இப்போ வந்து எப்படி சொல்ல, ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து சார்ஜஸ்லாம் அதிகமாக இருக்குது. சார்ஜ் அதிகமாக தான் இருக்குது. சரி புக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் டேக்ஸ் வேறு இருக்குது. சரி டேக்ஸு புக் பண்ணிவிட்டு சரி கடைசி நிமிஷத்தில் சரி போவே வேணாம், காசு பத்தலை அப்படின்னு கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா கேன்சல் பண்ணுறப்ப பாதி காசு எடுத்துக்கிறேன். இப்போ 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு புக் பண்ணிவிட்டு 2000 ரூபாயில் 1000 ரூபா தான் தருவேன்னு சொன்னேன். என்ன நியாயமாக இருக்குது? இது மட்டும் இல்லாமல் அங்கே போனால் கரெக்டான ஒரு இது என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் ஆன்லைன் டிக்கெட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்கேமாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ சார், நான் வாகஸ் எஸ்என்எஸ் காலேஜ்லேருந்து வரேன். இப்போ ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கில் ஏற்படுற ப்ராப்ளம் பற்றி சொல்லுங்கள். இப்போ ஆன்லைன் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பஸ்ஸை கூட எடுத்துக்கிட்டோம்னா கூட பஸ்ஸில் வந்து நிறைய டிக்கெட் புக் பண்ணும்போது டேக்ஸ் அதிகமாக பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பஸ் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ புக் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து புக் பண்ணிட்ட பிறகு கேன்சல் பண்ணணுனாலும் ரொம்ப அதில் பாதி காசு எடுத்துடுறாங்க. 50% 2000 கொடுக்குறோம்னா அதில் 1000 பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம புக் பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு சீட்டு புக் பண்ணிடுவோம். புக் பண்ண பிறகு அதில் நிறைய புக் பண்ணாதவங்களாம் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அதையும் கொஞ்சம் இதாக பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா புக்கிங் இதில் வந்து பர்சனலாக அவங்க லவரோட அந்த மாதிரிலாம் போகும்போது சீட்டில் உட்கார வைக்கிறதில்ல, தனித்தனியாக தான் பிரித்து தான் உட்கார வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ்.